ஜென்ரலாக இந்த படத்தை பார்க்குற ஆடியன்ஸ்க்கு அவங்களோட வயசை பொறுத்தும் அவங்களோட ஜாதி மதத்தை பொறுத்தும் இந்த படத்தோட கண்ணோட்டம் மாறும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு கிராமத்துலேருந்து ஒரு பொண்ணு சிட்டிக்கோ அதர் ஸ்டேட்டுக்கோ படிக்க போகும்போது அங்கே அவங்க கண்டிப்பாக ஹாஸ்டலில் தங்கி இருந்து தான் படிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கிற அந்த பொண்ணோட அப்பா அம்மா இந்த படத்தை பார்க்கும்போது என்ன ஃபீல் பண்ணுவாங்க? இந்த உலகம் ரொம்ப மோசமானது, நமக்கு இருக்கடா வம்பு இருக்கடா தெரியாம இருண்டு போயிரும்டா. முக்கியமாக அந்த மதத்தை சார்ந்தோர்கிட்ட விலகியே இரு அப்படின்னு தான் கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இந்த படம் ஒரு ட்ரூ ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட உண்மையான ஸ்டோரி அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்போ இந்த படம் ஒரு அவேர்னஸ்க்காக எடுக்கப்பட்ட படமா? ஆக்சுவலாக ஒரு பக்கம் இருந்து பார்த்தா அந்த மாதிரி தான் தெரியும். அப்படியே இன்னொரு பக்கம் திரும்பி பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு தப்பான படம், இது மக்களுக்கும் மதத்துக்கும் நடுவில் ஒரு வெறுப்புணர்வையும் உருவாக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்படி இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படின்னு இல்லாமல் மிடில் இருந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு திரைப்படம், இது ஒரு மூவி, இது ஒரு சினிமா அப்படின்னு மட்டும்தான் தெரியும். இதுவும் உங்கள் கண்ணோட்டத்தை பொறுத்து தான் இருக்குது. ஒரு நர்சிங் காலேஜில் ஹாஸ்டலில் தங்கி படிக்கிற 4 பொண்ணுங்க. ஒரு பொண்ணு கிறிஸ்டின், ஒரு பொண்ணு முஸ்லீம், மீதி 2 பொண்ணுங்க ஹிந்து. அந்த ரூமில் இருக்கிற முஸ்லீம் பொண்ணு மீதி இருக்கிற அந்த 3 பெண்களையும் எப்படி முஸ்லீமாக கன்வெர்ட் பண்ணி ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத இயக்கத்தில் எப்படி இழுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் கதையே. இந்த கதையை தான் 2.5 மணி நேரத்துக்கு டைரக்டர் எடுத்து வச்சிருக்காரு. எக்ஸாம்பிளுக்கு அந்த படத்தோட ஒரு சின்ன சீன் சொல்கிறோம் பாருங்க. அந்த 3 பெண்களும் மாலுக்கு ஷாப்பிங்காக போகிறாங்க. அங்கே ஒரு 4-5 பொறுக்கி பசங்க அந்த பொண்ணுக்கிட்ட வம்பிழுக்கிறாங்க. சுற்றியும் ஒரு 50-100 பேர் வேடிக்கை பார்த்து நிற்பானுங்களே தவிர ஒருத்தனும் ஏன் என்ன அப்படின்னு ஒருத்தனும் கேட்க மாட்டான். இந்த பொண்ணுங்களும் அட்லீஸ்ட் ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், இல்லை அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லலாம் அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் இல்லை. உடனே அந்த பொண்ணோட ரூம்மேட்டுக்கிட்ட போய் அந்த முஸ்லீம் பெண்ணுக்கிட்ட போய் சொல்லுவாங்க. அந்த பொண்ணு உடனே நிஜாப் போட்ட ஒரு முஸ்லீம் பொண்ணுங்களை கூட கைவிக்க முடியாது. இப்படி நீங்கள் அந்த இடத்துல நிஜாப் போடாமல் இருந்திருக்கீங்க, அதனால தான் உங்ககிட்ட அந்த மாதிரி நடந்திருக்காங்க அப்படின்னு அந்த பொண்ணு அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிடும். ஓகே, அந்த பொண்ணு தான் அவங்க மதத்துக்கு ஏற்ற மாதிரி பேசுது அப்படின்னா இந்த பொண்ணுங்க உடனே அடுத்த நாள் நிஜாப் போட்டுட்டு காலேஜ் போக ஆரம்பிச்சிருவாங்க. அந்த லெவலுக்கு தான் அந்த பொண்ணுங்களோட ஐக்கியம் இருக்கிற மாதிரி டைரக்டர் டிசைன் பண்ணி வச்சிருப்பாரு இந்த படத்துலையும் அடுத்தடுத்து வர சீன்லையும் இதே மாதிரி தான் முஸ்லீம் பசங்களையே காதலிச்சு அவங்களே கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரியும் அவங்ககிட்ட ஏமாறுற மாதிரியும் அவங்களால தற்கொலை பண்ணி இறக்குற மாதிரியும் சீன்கள் தான் படத்தோட கதை ஃபுல்லாகவே இதே மாதிரி தான் நகரும். படத்தை பற்றி ஒரே லைனில் சொல்லணும் அப்படின்னா உண்மை சம்பவங்கள் அப்படின்னு சொல்லி எடுக்கப்பட்ட ஒரு செயற்கையான படம் தான் இந்த கேரளா ஸ்டோரி.